சசிகலா டிடிவி இடையிலான மோதல் தொடர்பாக பல பின்னணி தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அவரை சந்தித்த ஒரே காரணத்திற்காக அமமுகவிலிருந்து ஒரு நிர்வாகி நீக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த முழு விவரம். அகிலா, வணக்கம். தற்போது அமமுகவிலிருந்து பெண் நிர்வாகி ஒருவர் நீக்கப்பட்டிருப்பது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அக்கட்சியினுடைய மாணவியர் அணி செயலாளராக செயல்பட்டு வந்த ஜீவிதா நாச்சியார் என்பவர் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் நீக்கப்பட்டதற்கான காரணம், நேற்று அவர் சசிகலாவை சந்தித்திருந்தார். சசிகலாவை பார்த்த ஒரு மணி நேரத்தில் அவர் அமமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது அக்கட்சி வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது சம்பந்தமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பிலே கட்சியினுடைய கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் கோட்பாட்டுக்கும் எதிராக அவர் செயல்பட்ட காரணத்தால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சசிகலாவை சந்திப்பது அமமுகவினுடைய கொள்கைக்கு எதிரானதா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் பல்வேறு அரசியல் விவாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் நாம் பின்னணியிலே பார்க்க வேண்டியது, டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகிய இருவருக்கும் ஏற்பட்ட அந்த பிணக்கு என்ன? இருவரும் ஒரே அணியில் ஒற்றுமையாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இருவரும் நீண்டகால அரசியல் எதிரி போல ஒருவரை சென்று பார்த்தாலே அவரை கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு எதிரிகளாக ஏன் ஆனார்கள் என்று கட்சி வட்டாரங்களில் விசாரிக்கும் போது சில தகவல்களை சொல்கிறார்கள். குறிப்பாக 2021 காலகட்டத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சசிகலா அவர்கள் பெங்களூரு சிறையிலிருந்து வெளியில் வந்தபோது நேரடியாக ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கும் பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கும் செல்லலாம் என்று டிடிவி தினகரன் சொன்னதாகவும், ஆனால் சசிகலா அவர்கள் அதனை கேட்காமல் அதிமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் என்னுடன் தொடர்பில் தான் இருக்கிறார்கள், இப்போது நாம் அந்த அலுவலகத்திற்கு சென்றால் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும், பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று டிடிவி தினகரன் பேச்சை புறக்கணித்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் தனித்து நிற்பதற்கு முயற்சி மேற்கொண்ட போது சசிகலா ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக ஆதரவு கோரியிருக்கிறார். ஆனால் சசிகலா தான் அரசியலை விட்டே விலகுவதாக, யாருக்கும் என்னுடைய ஆதரவு கிடையாது என்று கடிதம் கொடுத்திருந்தார். அது தனக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது. அதாவது நாம் ஒன்றாக இருக்கின்றோம், ஒரே குடும்பமாக இருக்கின்றோம், நமக்கு நம்முடைய சித்தி ஒத்துழைப்பு தர மறுக்கிறாரே, நமக்கு ஆதரவு கொடுக்க மறுக்கிறாரே என்று டிடிவி தினகரன் கடுமையான மனவேதனையை பட்டதாக சொல்கிறார்கள். அந்த 2021 பிறகு பெரிதாக எந்த சந்திப்பும் இருவருக்கும் இடையே நடைபெறவில்லை என்றும் சொல்கிறார்கள். சமீபத்திலே தேவர் குரு பூஜை விழாவில் கூட இருவரும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவான போது கூட திட்டமிட்டு டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் வருவதற்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னதாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். 2 தினங்களுக்கு முன்பு கூட பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தபோது இருவரும் ஒரே நேரத்தில் அருகருகே இருந்தும் கூட ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் திரும்பி சென்று விட்டார்கள். எனவே டிடிவி தினகரனை பொறுத்தவரையிலே சசிகலா அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார். ஆனால் சசிகலா தொடர்ந்து டிடிவி தினகரனை ஏற்காமல், அவர் கொடுத்த யோசனைகளையும் ஏற்காமல் புறக்கணித்து வந்தார் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த போது கூட அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராகத்தான் டிடிவி தினகரன் தன்னைத்தான் அறிவித்துக் கொண்டார். அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பு என்பது சசிகலா அவர்களுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அவர் கட்சிக்கு வராத காரணத்தினால்தான் பிறகு பொதுச் செயலாளர் பொறுப்பை அவரே எடுத்துக்கொண்டார் என்றும் சொல்கிறார்கள். எனவே டிடிவி தினகரன் சசிகலா ஆகிய இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உரசல் போக்கு என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே அவர்கள் ஒன்று சேராத காரணத்தினாலே தற்போது அவரை சென்று சந்திக்கக்கூடிய நிர்வாகியை கூட கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய நிலை உருவாகி இருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக ஜீவிதா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவார், அமமுக டிடிவி தினகரன் அதற்கான வாக்குறுதியை கொடுத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது அதிமுகவுடன் டிடிவி கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நிலையிலே அந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தான் போட்டியிடுவார் என்று உறுதியாகி இருக்கிறது. எனவே இந்த சூழலில் தனக்கு சீட்டு இல்லாத நிலையிலே சசிகலாவை சென்று சந்தித்தால் விரைவில் சசிகலா தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பதாக அறிவிப்புகள் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் தனக்கு அவர் மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கும் என்ற அடிப்படையிலே அவர் சசிகலாவை சென்று சந்தித்ததாகவும், எனவே அவரை சந்தித்த காரணத்தினால் கட்சியிலிருந்து தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார் என்றும் மாணிக்க ராஜா உள்ளிட்ட விவகாரங்களையும் மேற்கோள் காட்டுகிறார்கள். எனவே டிடிவி தினகரன் சசிகலா இடையே இருக்கக்கூடிய அந்த முரண், அந்த பிளவு என்பது இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த அறிவிப்பின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.